ஆத்தாடி தியேட்டருக்கு போய் படம் பார்த்து எம்புட்டு வருஷமாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட கதை. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது தியேட்டருக்கு போய் படம் பார்த்து. முக்கால்வாசி நான் அவாய்ட் பண்ணிடுவேன் படத்துக்கு போய் 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறது. அதுக்கு மேலே தியேட்டர்லேயே அவாய்ட் பண்ணிடுறாங்க, 18+ தான் அலௌடுன்னு. அதனால அபுதாபியில் நிறைய படங்களை பார்க்கவே முடியல. இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஜுராசிக் ரீபர்த். உண்மையிலே கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள், ரொம்ப த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. கண்ணாடியை போட்டு நிற்கிறத பார்த்துட்டு ஏதோ வார்டு கவுன்சிலராக நிற்க போகிறேன்னு நினச்சிடாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 3D ஃபிலிமு. ஸோ கண்ணாடி போட்டு பார்த்தா தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் தேட்டருக்கு போய் படம் பார்க்குறதே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா, இந்த மானங்கெட்ட மைண்டுக்குள்ளே இந்த முத்து, அருணாச்சலம், ஆசை, காதல் கோட்டை, படையப்பா, இந்த மாதிரி படங்கள் தான் படங்களாகவே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ எடுக்கிற படம் எதுவுமே எனக்கு படமாகவே பிடிக்கிறதில்ல. ஆனால் என் பெரிய பையன் தான் சொன்னால், இந்த படத்தை போய் பாருங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் 6th படிக்கிறப்ப ஜுராசிக் பார்க் பார்க்கும்போது கடைசியாக ஒரு ஹெலிகாப்டர் எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும். இதுலேயும் ஒரு ஹெலிகாப்டர் வந்துச்சு, எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போக போகுதுன்னு நினைக்கிறப்ப இந்த டைனோசர் அதை வாயில் கடித்து துப்புனுச்சா, அப்படியே திகச்சு போய் உட்காந்துட்டேன். எப்படி எல்லாரும் காப்பாற்றி வெளியில் போக போகிறாங்கன்னு. உண்மையிலே படம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. கதையை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த தேட்டரை பற்றிய ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. நாங்கள் 2 பேரும் முதல்ல கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு படம் இந்த தேட்டரில் தான் பார்த்தோம். என்ன படம்னு தெரியாமலே புக் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. 40 நிமிஷம் படமும் முடிஞ்சிருந்தது. உள்ளே போய் உட்காந்தா ஜீவா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டேன், என்ன படங்க ஓடிக்கிட்டு இருக்குன்னு. படமே தெரியாமல் புக் பண்ணிட்டு வந்தீங்களான்னு கேட்டுட்டு சிரித்தாங்க. அப்புறம் தான் சரி சொல்லுங்கள் அப்படின்னோடனே சிங்கம் புலி அப்படின்னாங்க. இப்போ வரைக்கும் அந்த கதையை கேட்டிங்கன்னா என்னன்னே புரியாது. ஏன்னா தலையும் தெரியாமல் வாழும் தெரியாமல் நடுவில் உட்காந்துருந்தோம், அவ்வளோதான். இப்போயும் ஹஸ்பண்டும் நானும் சிங்கம் புலியாக தான் இருக்கோம். ஆனால் யார் சிங்கம் யார் புலின்னு தான் தெரியல. உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு படமும் உங்கள் வீட்டில் யார் சிங்கம் புலின்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.